வணக்க மக்களே, தமிழக மக்களுக்கு ரேஷன் கடையில் 5000 ரூபாய் பரிசு பொருள் வழங்க இருக்காங்க. ஸோ இந்த வருட தீபாவளிக்கு இவர்களுக்கு மட்டுமே 5000. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோவில், டைட்டிலில், தம்ப்லைன்லேயே பார்த்துட்ருப்பீங்க. ஆமாங்க, அதை கிளிக் பண்ணிதவங்க உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ இன்னும் 3 தினங்களில் தீபாவளி வரப்போகுது. இன்னும் 2 தினங்களில். ஸோ தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்று முதல் டோக்கன்கள் வழங்கப்படுகிறது. ஸோ இன்று மாலை பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் இதற்கான டோக்கன்களை கொடுக்க போகிறாங்க. இதை பற்றின தகவலை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரிங்களா? நம்ம எல்லோருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன ஸ்கீம் சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்காக புரியும். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் தீபாவளி பரிசாக தமிழக அரசு சூப்பரான அருமையான திட்டம் அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கும் திட்டம் தமிழகத்தில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 வழங்கும் திட்டத்தில் தமிழக அரசு பொங்கலுக்கும் சேர்த்து கிடைக்கும் பரிசாக தமிழக அரசு வச்சுருக்காங்க. சரிங்களா? ரேஷன் கார்டு தீபாவளி பரிசு பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் மில்லியன் கணக்கில் பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் லட்சக்கணக்கான பீப்புள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு பெரிய பரிசை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தீபாவளி மற்றும் பொங்கலுக்கு முன்னதாக ரேஷன் கார்டுகளுக்கு ரூபாய் 5000 போனஸை தரதாக சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்டேட்டையும் பார்த்திங்கன்னா தமிழக அரசு தயார் நிலையில் வச்சுருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் எல்லாமே பெரிய மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திட்டு தாங்க இருக்குது. அதே போல் அதை தொடர்ந்து மத்திய அரசு சில ஜிஎஸ்டியை குறைச்சதும் பார்த்திங்கன்னா தமிழக மத்தியில் ரொம்ப இம்பார்ட்டனாக கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா ரொக்க பரிசாக 5000 ரூபாய் இந்த வகை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரொக்க பரிசாக வழங்கிட்டு வந்தாங்க. கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இந்த ரொக்க பரிசு நிறுத்தப்பட்டது வேதனைக்குரியது. ஸோ இது எல்லாமே வரக்கூடிய எலெக்ஷனை தேர்தலை முன்னிட்டு அனைத்து மக்களுக்குமே ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே அரிசி, வெல்லம், ஏலக்காய், பருப்பு, முந்திரி, வேஷ்டி போன்ற புடவைகள் மாநில அரசு விநியோகித்திருந்தது. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்பட்ட உதவி நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் மத்தியில் விவாதம் எழுந்தது. எனவே இந்த முறை நிதி உதவி கண்டிப்பாக வழங்க அரசு ஆலோசித்து வருகிறதுங்க. ஸோ இந்த தீபாவளி அனைவருக்குமே கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ NPHH, PYY, AYY இந்த வகை 3 வகை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 5000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலைக்குள்ளார இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை அரசு தரப்புலேருந்து வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இது எல்லாமே தீபாவளிக்கு உங்களுக்காக இது எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அடுத்தடுத்த அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் இன்று முதல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக 10,000 கோடி ரூபாய் நிதி உதவி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது தகவலாக இருக்குங்க. இந்த தகவல் நீங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.